மகாபரிசுத்தமான தேவனுடைய நாமம் எங்களிலே மகிமைப்படுவதாக. அதே போல் உங்களுக்குள்ளும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் பௌர்ணமி நாள். இந்த நாளிலே எல்லா மந்திரவாதிகளிடத்திலும் அவர் வைத்திருக்கிறதான ஆவிகளை உருவேற்றுவார்கள், கற்றுகளை உடைப்பார்கள், மாந்திரியை செய்து கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட நாளிலே இதை எதற்கு நாம் பிரதானப்படுத்த வேண்டும்? அருமையானவர்களே, இந்த நாளிலே தான் நமக்கு இருக்கிற சத்துருவை நாம் காண்கிறதில்லை. 3 நாளைக்கு முன்னே நான் ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன். ஒரு அம்மா சொன்னாங்க, யார் யாரோ எனக்கு சூனியம் வச்சு விட்டுறாங்க. அந்த அம்மா கிட்ட பேசலான்னு பார்த்தேன். ரொம்ப தப்பா வணங்கிடக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டேன். அன்பானவர்களே, நமக்கு ஒவ்வொரு நாளையும் நாம் பிரதானப்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் இது என்ன பௌர்ணமி நாளை நாம் பிரதானப்படுத்த வேண்டும். ஏன் பிரதானப்படுத்த வேண்டும் சொன்னா, இந்த நாளிலே தான் நம்முடைய சத்துருக்களின் கிரியைகளை நாம் முறியடிக்க வேண்டிய நாள். டெய்லி முறியடிக்கலாம். ஆனா இந்த நாளிலே முறியடித்தால் அந்த சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகும். அதனால எல்லாரும் மந்திரவாதிகளை பார்க்க போவார்கள். அம்மா பௌர்ணமிக்கு வாங்க, எல்லாத்தையும் எட்டு விட்டலாம், அன்னைக்குதான் வரணும்னு சொல்லி அது ஒவ்வொருத்தர் ஆயிரக்கணக்கில் பணங்களை வாங்கி கொண்டு இந்த நாளில் வாங்க, இந்த நாளில் வாங்கன்னு சொல்லி அவர்களை வரவழைப்பார். இதெல்லாம் போய் பாருங்க. நிறைய இடங்களிலே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள். அருள் வாக்கு கேட்க போவார். அன்பானவர்கள், நம்மளை போன்ற கிறிஸ்தவர்களும் அங்க போவார்கள் அருள் வாக்கு கேட்க. நாம போக முடியாது இல்லைங்களா? அதனால நாம் என்ன செய்யும்? தெய்வ ஜனங்கள் இந்த நாளை பிரதானப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம மகிமைக்காக ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்க. கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. நமக்கு விரோதமா யாரும் மாந்திரிகம் பண்றாங்கிறதும் தனிப்பட்ட விஷயம். அதெல்லாம் பண்ணாமலும் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு கிறிஸ்துவ சபைகள், கிறிஸ்துவ ஊழியர்களுக்கு விரோதமாய் மாந்திரிகங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனா இந்த நாளிலே நாமும் அங்கங்க இருக்கிறது ஒன்று கூடி ஜபிக்க வேண்டும். நாம் என்ன செய்ய முடியும்? தேவன் நமக்கு திருவளிக்க வேண்டும், தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும், தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும், சகல சத்துவின் கிரியைகளையும் அழிக்க வேண்டும். அல்லேலூயா. இதோ நான் உங்களுக்கு சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் உபயோகப்படுத்தும். மற்ற நாளில் உபயோகப்படுத்துகிற ஒரு பகுதியை விட இந்த நாளில அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம். நம் எதிராளிகளை நாம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியம். நல்லவர்களை போல வருவார்கள். இது போல ஒயிட் ஷர்ட் கூட போட்டு வருவாங்க. அருமையான தெய்வ மனுஷன் நம்பிடக்கூடாது. உள்ள எதனா ஒரு இடத்துல எதனா வச்சுட்டு போயிடும். ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். மஞ்சள்ல முடியெல்லாம் சுத்தி குங்குமம் வச்சு மஞ்சள் கயிறும் வச்சு ஏதோ கட்டி கொண்டு ஒரு இடத்துல வைத்து விட்டு அவன் போய்விட்டான். என்னத்தை இந்த இடத்துல வைக்கிறான் என்பதை பார்த்து கொண்டே இருந்தேன். நான் கவனிக்கிறது அவன் பார்க்கிறது. அவன் பேசி நல்லா காப்பி கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டான். அவ்வளோ வாழ்த்து போயிட்டான். இங்க வாங்க, யாரு அந்த அவர் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இந்த ஆள் சரியில்லைன்னு. அது அதிக பாஸ்டர் சரியில்லை, நீங்க சரியில்லைங்க வா, அவ்வளோ அந்த இடத்துல போய் பாரு. அந்த கை கழுவிட்டு அது துணி பேப்பர்ல தட்டி கொண்டு கையில எடுக்காது. இதான் அந்த ஆள் தான் வச்சார். எடுத்து பாருங்க. மஞ்சள்ல முடி, மஞ்சள் கயிறு, குங்குமம் எல்லாம் வச்சு ஏதோ பண்ணி அங்க வச்சுட்டு போயிருக்கான். அன்பானது குடும்பத்துல சிக்கலை உண்டாக்கும். பாத்தீங்களா? ஆமா, அந்த பொருளாங்கியா செஞ்சா நல்லா ஆளுன்றது. அந்த ஆளை கூப்பிடுங்க, எங்க போற அதோ கூப்பிடுவாங்க, போய் இங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. எல்லாம் பார்த்து செஞ்சு இது பாருங்க, யாரும் இதை வச்சிருக்கிறாங்க, எல்லாம் கூடி ஜோமெல்லாம் இந்த கொண்டு இந்த இடத்துல வச்ச ஆளு
செத்து போயிடும், உயிரோடு இருக்கிறார். பதறான், இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுறான். எல்லாம் கை கோத்து ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆள் உயிரோடு இருக்கக்கூடாது ஜெபம். உடனே அவன் கையை கழுவி விட்டு அதை கையில எடுத்துட்டு ஓடியே போயிட்டான். புரிஞ்சுங்களா? இதே மாதிரிதான் நல்லவர்களை போல் வந்து ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு வருவாங்க. ஏமாந்துடக்கூடாது. இந்த ஒரு முறை நான் இருந்தேன், பார்த்துட்டேன், சொல்லிட்டேன். அத்தத்துக்கு வரும்போது எச்சரிக்கையா இருக்கு. யார் வந்தாலும் வெளியில வராண்டாவில் உட்கார வச்சு அனுப்பிடுங்க. வீட்டுக்குள்ள நெருங்கிய சொந்தம் வந்தாலும் உள்ள வைக்காதீங்க. பார்த்துருங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வாங்க. பிரியமானவர்களே, இப்படி கொண்டு வச்சப்ப இந்த மாதிரி கட்டுகளை நாம் உடைக்கணும். இப்படி உடைத்தால் தான் நாம் ஃபேமிலியில ஒற்றுமையாக வாழணும். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியையும் நாம் பிரதானப்படுத்தணும், அமாவாசையையும் நாம் பிரதானப்படுத்த. இப்படி பேச பேசத்தான் சில மாந்திரிக கிரியைகளை உள்ளவர்கள் அது வெளியே வருவார். நிறைய ஆவிகள் குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கும். மாந்திரிகம் பண்ணி குடும்பங்களை அழித்தவர்களே எனக்கு தெரியும். மாந்திரிகம் பண்ணி அவர்கள் புருஷனுடைய குடும்பத்தாரை செயல்படாத பண்ணின மருமகன்களே எனக்கு தெரியும். அவர்களுக்கு புருஷனோட கூட வந்த அண்ணன் தம்பிகளை அவர்கள் பல வியாதி விளைவினங்களுக்கு உண்டாகி அவர்களை எதிர்க்காத வண்ணம் இவர் மாந்திரிக கட்டு போட்டு வைத்திருப்பார். இது இவர்களுக்கு தெரியாது. நாம சொன்னாலும் புரியாது. அது வருடங்களாயிருக்கு. இவங்க குடும்பத்திலே இவங்க வளரவே முடியாது. இதுல கை வைத்தாலும் அவங்க குடும்பங்கள பிரச்சனை இருக்கும். அது மாந்திரிக செயல். அவங்களும் கூட்டத்தில் ஒருவரா வந்து சிரிப்பார்கள், பேசுவார்கள், ரொம்ப கண்ணியமா இருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்டதான கிரியைகள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடாது. வஞ்சகர்கள் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. வஞ்சகர்கள் நம்ம குடும்பத்தில் நுழைந்துவிடக் கூடாது. வஞ்சகமான செயல்களை நம் குடும்பங்களிலே செய்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த நாளிலே நாம் கட்டு உடைத்து ஜெபிக்கிறோம். புரியுதுங்களா? கண்டிப்பா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நான் இப்போ சில வசனங்கள் படிக்கிறேன், அதை கவனமாக கேளுங்க. வசனம் படிக்காத. ரோமர் 13:12 வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவுள். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து அந்தகார கிரியைகளை இந்த நாளிலே தள்ள வேண்டும். ஒரு புறம் பார்த்தா அந்த பழைய ஏற்பாட்டு காலம், அடுத்த புதிய ஏற்பாட்டு காலத்தை குறித்து அது இருக்கிறது. அது இதெல்லாம் என்னன்னா, புதிய ஒளியின் ஆயுதங்களை இந்த நாளிலே நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த இருண்ட விஷயங்கள் அவைகள் எல்லாம் தேவன் நம்மை விட்டு அகன்று போகும்படியாக நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிரச்சனைகள். கிறிஸ்தவர்களுக்கு மாந்திரியம் பண்ணி வச்சிருப்பாங்க. பெட்டியில, பீரோல, வீடுகள் எங்கெல்லாம் வச்சிருப்பாங்க, டப்பால வச்சிருப்பாங்க. நான் சில வீட்டுக்கு போனேன், டப்பா கூட வச்சிருக்கிறான். இன்னொரு டப்பால சூடத்தை கருப்படத்தை ஏற்றி கொளுத்தி உள்ள போட்டுவாங்க. அது வெளியே தெரியாது, அது எரிந்து கொண்டே இருக்கு. அப்படிதான் கிறிஸ்தவர்களும் வாழ்கிறார். அது மாதிரி பல கிறிஸ்தவர்களை நான் பார்த்தேன். ஆனால் தான் தெய்வ மக்களாகி நீங்கள் தேவனை மட்டும் அறிந்திருக்கிறபடினால், தேவனை நம்பி இருக்கிறபடினால் இந்த நாளிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களாய். அந்த வசனத்தின் மேல் பகுதி படிங்க. அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ள வேண்டும். இந்த நாளிலே அந்தகாரத்தின் கிரியைகள்ல ஒரு மாதம் ஃபுல்லா இருக்கும். அந்த அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ள வேண்டும். அப்படின்னா நமக்கு என்ன தேவை? படிங்க. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவுள். ஒளியின் ஆயுதங்களை தரிக்கணும். ஒளியின் ஆயுதங்கள் என்னங்க? தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய வரங்கள். இந்த நாளை பிரதானப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும் தேவ சமூகத்தை. அப்போதான் நமக்கு நல்லது. இந்த நாளிலே நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்து நாம் இந்த மாதத்தை துவங்க வேண்டும். அந்தகாரத்தின் கிரியைகளை அகன்று போக செய்யணும். இதுக்குதான் இந்த நாள்ல மந்திரவாதிகளிடத்துல போவாங்க. எல்லா அந்தகார கிரியைகளை எல்லாம் மந்திரவாதியை அழித்திடுவாங்க. அழிச்சு தூரப்படுத்திட்டு இவங்களுக்கு எலுமிச்சை பழம், குங்குமம், அதுக்கு என்னது ஈகுதி வைக்க ஒரு தகுதியை ஏதோ ஒன்று எழுதி வைத்து மறைத்து கொடுக்குறோம். பத்திரமா வீட்டில் வச்சுக்கிறீங்க.
அருமையான அதை நம்பி அதை தொட்டு தொட்டு கும்பிட்டு அவன் வாங்கிக்கிறோம். அவங்க கதை வேற. நமக்கு யாரும் அப்படி தரா சொல்லுங்க? நாம அந்த காலத்தின் கிரிகளை அகற்றி போட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்திருக்க வேண்டும். அதுதான் தேவன வார்த்தைகள், தேவன வல்லமை, தேவன அதிகாரம். இவைகளை தரித்த வண்ணமாக இந்த மாதத்திலே நாம் பலனடைந்து இந்த மாதத்தை துவங்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நீ கவனமாக நைட்டு வந்துடும், நாளை காலையில் வர அந்த வீடு நீங்க ஜெபிக்கவேன். நிறைய குடும்பங்களில பிரச்சனைகள். ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்து போய் பார்த்த ஒரு குடும்பத்துல பிரச்சனை. அவங்க போனவொடனே அவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? அவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? நீ போய் சொன்னியா? அது ஆண்டோடைய கிருபை. அருமையானவர்களே, குடும்பங்களிலே பிரச்சனைகள் உண்டாகிறது. குடும்பங்களில வஞ்சகர்கள் இருக்கிறார்கள். குடும்பங்களில துரோகிகள் இருக்கிறார்கள். அவருடைய உடைமைகளை அபகரித்து விடுவார்கள். நம்முடைய பொருட்களை அபகரித்து விடுவார்கள். நம்ம இடங்கள் வைத்திருந்தால் அதை அபகரித்து விடுவார்கள். கைகளிலே கொஞ்சம் பணம் வைத்திருந்தால் அதை அபகரித்து விடுவார்கள். இப்படிப்பட்டதான் துரோகிகள், வஞ்சகர்கள் நம்முடைய குடும்பத்திலே கூட இருக்கலாம். அதனால தான் ஜாக்கிரதையா இருந்து நம்மை பலப்படுத்த வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை நாம் தைத்தவர்களாக அந்த காரியத்தை நாம் அகன்று போக செய்ய தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாகதான் இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த எரேமியா அதிகாரத்துல நாம் படித்தபடியாக அந்த காலத்தை நம்மை வச்சு அகன்று போக பண்ண வேணும். அந்த கால செயலை அகன்று போக பண்ண வேணும். ஒளியின் ஆயுதங்களாக தேவ கிருபை இருக்கிறது, தேவன வார்த்தங்கள் இருக்கிறது. அதை நாம் தைத்து கொண்டு இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஜெபிக்கிறாங்களா? அது வந்து ரோமர் புஸ்தகத்தில் இருக்க அந்த வசனம். எத்தனை அதிகாரமா? 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் மாத்தி சொல்லிட்டேன், மறந்துட்டேன். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் ஞாபகத்தில் வச்சிருங்க. இவைகளின்படி அந்தகாரத்தை நாம் அகற்ற வேண்டும். நமக்கு தெரியாது, நமக்கு என்ன அந்தகாரங்கள் நிறைய குடும்பங்களில் இருக்கிறது. சிக்கி தவிக்கிறார்கள். சதிகாரர்கள் சதி பண்ணிட்டு நம்ம கூடவே உறவாடுவார். நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்கு. உடனே நான் போய் அழிச்சிடுவேன், கொல்ல போறேன், அதுதான் அவருக்குள்ள இருக்க பேய். அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது அவங்களே நமக்கு விரோதமாக செயல்படுத்தும். புரியுதுங்களா? எந்த வீடியோலன்னா அவங்க பேரெல்லாம் சொல்லி இருக்கிறேன்னா பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்காக சொல்றதா அவங்க நினைச்சுக்கிறான், பேர் சொல்வதில்லை. அப்ப நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி கற்றல்கள் நமக்குள்ளே இருந்தா எங்களை வச்சு அகன்று போகட்டும், எங்களை காப்பாற்றட்டும் என்று சொல்லி இதெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? நல்லெண்ணெயில கலந்து கொடுத்தா எடுக்க முடியாது. நல்லெண்ணெயில சமைத்ததிலே கலந்து கொடுத்தா எடுக்க முடியாது. அதெல்லாம் பார்த்துக்கணும், வெளியே தெரியாது. ஆனால் ஜாக்கிரதையா. தேவனுடைய கிருபை. ஒரு ஐயா உபதேசியராக வேலை பார்த்தா சச்சில. அவர் ஏற்கனவே கவர்மெண்ட்ல வேலை செய்தார். அவன் பொண்ணு டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அவங்க புதிய வீடு வாங்கிட்டாங்க. உடனே அவளுக்கு அந்த மாமியாருக்கு இவளை தள்ளி விட்டு வசதியான ஒரு பெண்ணை 2ஆம் தரமா மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும். போய் பிரியாணியிலே மாந்திரியம் செய்து வைத்து கொடுத்து விட்டால் அது பேய் ஆட்டம் ஆடுது. அவளை பார்ப்பதற்காக இந்த மாதிரி இருக்குன்னா பாளையங்கோட்டையிலிருந்து இங்க வந்தேன். வந்து சொன்னா மாமியார் சொந்தத்துல தான் இந்த வேலை பண்ணியிருக்கிறான்னு சொல்லி மாமியார் வெளியே போயிட்டார். அவங்க பாருங்க, அந்த ஆவிய அந்த அம்மா சகோதரி கூட சொல்லிட்டு அப்படிடுச்சு. இப்ப ஜெர்மனி அந்த பேயை வளர்த்திட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மாமியாரையே நம்ப முடியல, மருமகளுக்கு வேட்டு வைக்கிறான். இல்லைன்னா மருமகளை நம்ப முடியல, மாமியாருக்கும் மாமியார் குடும்பங்களுக்கும் வேட்டு வச்சு குடும்பங்களை சீரழிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவர்கள் இருக்கிறார். அதனால ஜாக்கிரதையா இருங்க. தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளில் ஜெபம் பண்ணுவோம். சர்வளவுள்ள தேவனே, இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்க இன்னும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கட்டுகள் உடையற்றும், பேய்களின் கட்டுகள் தகர்க்கப்பட்டு போகட்டும், அந்தகார கிரிகள் தகர்க்கப்பட்டு போகட்டும், ஆண்டவரே மாந்திரிக கிரிகள் தகர்க்கப்பட்டு போகட்டும். கட்டு உடைக்கிறோம் ராஜா. உங்களுக்கு விரோதமாக எய்யப்படும் எந்த ஆயுதமும்
வாய்க்காதே போகும் என்று இருக்கிறது ராஜா. எங்களுக்கு விரோதமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகற்றும் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகற்றும். உங்கள் ஜனங்களை நீங்க வேலையடித்து பாதுகா. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உங்கள் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனைகள் தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனைகள் தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முள் செல்வாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் செல்வாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை என்றும் உள்ளது. அதுதான் ஒளியின் ஆயுதமாயிருக்கிறது. தேவனுடைய சர்வாயுதத்தை நாம் தரித்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, மனுஷர்கள், அடுத்தது இவை நான்கையும் நாம் ஜெயிக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே எல்லா மாந்திரிக கட்டுகள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இராதபடி அழிந்து போகட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, ஜனங்களை காத்துள்ளோம். ஜனங்களுக்குள்ள இருக்க பேய்களில் எல்லா அலக்கழிப்புகள் அகன்று போகட்டும். எல்லா சாசியின் அலக்கழிப்புகள் அழிந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே நிர்மலமாகட்டும். ராஜா இயேசுவின் ரத்தத்தை குடும்பங்களிலே தெளிக்கிறோம். ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்குள்ளாக ஊழியக்காரர்களுக்குள்ளாக ஆமே தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிற அற்புத விடுதலைகள் உண்டால், அற்புத விடுதலைகள் உண்டால். எல்லா கட்டுகள் அகன்று போகும். ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்திடுறோம். எங்களை பாதுகாக்கணுமே. எங்களை கிருபைத்தால் எங்களை காத்தோம். எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதி. மக்களை தாரும். ஆண்டவரே, எங்களை உபயோகப்படுத்தும். உங்களுடைய ஜனங்களை எங்களுக்கு தாரும். இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். உமக்கு இங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய ஜனங்களை எங்களுக்கு தாரும். தடைகள் எல்லாம் விலகி போதும். எங்களுடைய பெயர்களை கெடுக்கிறவர்கள் நிறுவனமாகட்டும். எங்கள் மேல அமாண்ட பழி சொல்கிறவர்கள் நிறுவனமாகட்டும். எங்களை காத்தோடும். எதிராளிகள் தகர்க்கப்பட்டு போகட்டும். எங்களுக்கு விரோதமாய் மாந்திரை செய்கிறவர்கள் அழிந்து போனால் நலமா இருக்கும். ஆண்டவரே, கோபம் வருமே பற்றி எரிய சொன்னார். எங்களை காத்து வழி நடத்தும்படி நடத்துகிற மண்டாடுகிறோம், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்திற்கு ஆமென். ஸ்தோத்திரம். Praise the Lord. God bless you.